அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு திங்கட்கிழமை முடிவு. இலங்கை பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை. கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கு வெளியான நற்செய்தி. கதிர்காம பொது பேருந்து நிலையத்திலிருந்து தூக்கிட்ட நிலையில் சடலம் மீட்பு. அம்பாறையில் தொழில் கோரும் பட்டதாரிகள் போராட்டம். சாதாரண தர மற்றும் உயர்தர பாடத்திட்ட மாற்றங்கள் குறித்து வெளியான தகவல். 2 வாரத்துக்குள் லட்சத்தை கடந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை. 16,000 பேர் கைது, போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்து தெரிவிக்கையில், மேலும் சந்தையில் தற்போது பொருட்களின் விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளன. அத்துடன் மக்களின் வாழ்க்கை சுமை அதிகரித்துள்ளது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மக்களுக்கு இந்த அரசாங்கம் நிவாரணத்தினை வழங்க வேண்டும். உயர்ந்துள்ள வாழ்க்கை சுமைக்கு அமைய அரசு ஊழியர்களின் தற்போதைய சம்பளம் அவர்களுக்கு முழு மாதத்திற்குமான தேவைகளுக்கு போதாது. அரசு ஊழியர்களின் தற்போதைய சம்பளத்தை கொண்டு மாதத்தில் 2 வாரங்களை மாத்திரமே கொண்டு செல்ல முடியும். எனவே அவர்களுக்கான சம்பள அதிகரிப்பை அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மேற்கொள்ள வேண்டும். எதிர்வரும் திங்கட்கிழமை ஜனாதிபதியினால் வரவு செலவு திட்டம் சபையில் முன்வைக்கப்பட இருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தங்களது சம்பளம் அதிகரிக்கப்படும் என்ற பாரிய எதிர்பார்ப்பு அரசு ஊழியர்களிடத்தில் உண்டு. இவ்வாறான நிலையில் அதிகரித்துள்ள வாழ்க்கை சுமையை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் அரசு ஊழியர்களுக்கு 25,000 ரூபாய் வரையில் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் கடுமையான வெப்பநிலை காரணமாக குழந்தைகளின் உடலின் உட்புறத்திற்கும் சருமத்திற்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளதாக லேடி ரிச்வே குழந்தைகள் மருத்துவமனையின் மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். அதோடு இவ்வாறான காலப்பகுதியில் அதிகப்படியான வியர்வை உடலில் இருந்து வெளியேறுவதால் மஞ்சள் காமாலை, தொழுநோய் போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நோய்களில் இருந்து பாதுகாக்க தினமும் குளிக்க வேண்டும் என வைத்தியர் வலியுறுத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குழந்தைகளை காலையில் 20 நிமிடங்களும் மாலையில் 20 நிமிடங்களும் தண்ணீரில் வைத்திருக்கலாம். வெப்பமான பருவத்தில் வயிற்றுப்போக்கு நோயாளிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு இருக்கலாம் மற்றும் காய்ச்சல், வாந்தி, வாய்வு போன்ற அறிகுறிகள் காணப்படும். வெப்பமான வானிலை சிறு குழந்தைகளுக்கு கடினமாக இருக்கும். மேலும் அவர்களிடம் தலைவலி, பசியின்மை, தூக்கமின்மை, அதிகப்படியான தூக்கம், வாந்தி, வழக்கத்தை விட அதிக சோர்வாக உணர்தல், நீரிழப்பு போன்றவற்றை காணலாம். எனவே வழக்கத்தை விட சுத்தமான தண்ணீரை குடிக்குமாறும், தினமும் குளிக்குமாறும், எளிய பருத்தி ஆடைகளை பயன்படுத்துமாறும் பொதுமக்களுக்கு வைத்தியர் அறிவுறுத்தியுள்ளார். கடவுச்சீட்டு வழங்கும் முறையை செயல்படுத்த தேவையான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நீதிமன்றம் விதித்த தடை உத்தரவு தற்போது நீக்கப்பட்டுள்ளதால் அந்த முறையை செயல்படுத்துவதில் எந்த தடையும் இல்லை என்று நீதி பிரதி அமைச்சர் சுனில் பட்டக்கல கூறியுள்ளார். அதன்படி கடவுச்சீட்டு வழங்கும் பணியை சுமார் 8 மாதங்களில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் ஏற்கனவே ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது கடவுச்சீட்டு வழங்குவது வழக்கமான நடைமுறையின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்ற நிலையில் 1 மில்லியன் புதிய வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை நாட்டிற்கு இறக்குமதி செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை 24 மணி நேர கடவுச்சீட்டு வழங்கும் முறைமை தொடர்பாக 186 குடிவரவு அதிகாரிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான பொருத்தமான பரீட்சையை நடத்துவதற்கான திகதியை வழங்குமாறு பரீட்சைகள் திணைக்களத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த திகதி கிடைத்த பிறகு அதற்கான வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
கதிர்காமம் பொது பேருந்து நிலையத்துக்கு அருகில் தூக்கிட்ட நிலையில் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. கதிர்காமம் பொது பேருந்து நிலையத்திற்கு அருகே உள்ள கழிப்பறையில் உள்ள தண்ணீர் தொட்டியில் குறித்த நபரின் சடலம் தூக்கிட்ட நிலையில் காணப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபர் கதிர்காமம் பகுதிக்கு வெளியூரில் இருந்து வந்தவர் என்று உள்ளூர் மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் அவர் பல நாட்களாக கதிர்காமம் நகரத்தில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்ததாகவும் அந்த பகுதியினர் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நபரின் மரணம் கொலையா அல்லது உயிர் மாய்ப்பா என்பது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கதிர்காமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை மாவட்டத்தில் தொழில் கோரும் பட்டதாரிகளினால் தமக்கான தொழில் வாய்ப்பினை பெற்று தருமாறு கோரி இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அம்பாறை காரைதீவு சந்திக்கு அருகில் பதாதைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதுவரை தங்களது கோரிக்கைகளுக்கான எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டோர் தெரிவித்தனர். இதேபடி கடந்த சில தினங்களாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொழில் கோரும் பட்டதாரிகளால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. புதிய கல்வி சீர்திருத்த திட்டத்தின் கீழ் பரீட்சை முறை மற்றும் சாதாரண தர மற்றும் உயர்தர பாடத்திட்டங்கள் மாற்றப்படாது என்று தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் மஞ்சுள விதான பத்திரன ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். சீர்திருத்தங்கள் கல்வி முறையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வராது என்று கூறிய அவர் பரீட்சை முறை மற்றும் பாடங்களை புதுப்பிக்க கணிசமான அளவு நேரம் எடுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு புதிய உலகிற்கு ஏற்றவாறு மாணவர்களுக்கு ஒரு பாடத்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சீர்திருத்தங்கள் ஒரே நேரத்தில் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டால் ஒரு பெரிய நெருக்கடி உருவாகும் எனவும் பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பரீட்சைகள் மற்றும் பாடத்திட்டங்கள் மாற்றப்பட்டால் மாணவர்கள் தயாராவதற்கு குறைந்தது 2 ஆண்டுகள் தேவைப்படும். அதன்படி பாடத்திட்டம் படிப்படியாக புதுப்பிக்கப்பட்டு தரம் 1 முதல் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தற்பொழுது 10, 11, 12 மற்றும் 13ஆம் வகுப்புகளில் படிக்கும் மாணவர்களுக்கு செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்து கல்வி அமைச்சகத்துடன் கலந்துரையாடல்கள் நடந்து வருவதாகவும் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் 8 வருடங்களுக்கு ஒருமுறை பாடத்திட்டத்தை புதுப்பிக்கும் முறை வழக்கம் போல் தொடரும் என்று பணிப்பாளர் நாயகம் விதான பத்திரன மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாதத்தின் முதல் 13 நாட்களில் மாத்திரம் 1,15,043 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் கடந்த 13ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 3,67,804 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாகவும் அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. இந்த மாதத்தில் இந்தியா, ரஷ்யா, பிரித்தானியா, ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் சீனாவிலிருந்து அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் கடந்த ஒரு மாத கால பகுதியினுள் போதைப்பொருளுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் சுமார் 16,000 பேர் கைதாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மணத்துங்க தெரிவித்துள்ளார். விசேட செய்தியாளர் சந்திப்பொன்றில் கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜனவரி 12ஆம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் குற்றங்கள், போதைப்பொருள் மற்றும் போக்குவரத்து ஒழுங்குகள் தொடர்பான விசேட நடவடிக்கையின் போது அவர்கள் கைதானதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கையின் கீழ் குற்றங்களுடன் நேரடி தொடர்புடைய 922 பேரும், பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 14,000 பேரும் கைதானதாகவும் தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் குறித்த காலப்பகுதியில் 197 சட்டவிரோத துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அதே நேரம் இந்த காலப்பகுதியில் மது போதையில் வாகனம் செலுத்திய 11,054 சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.